இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இது கூட 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதை அந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோ இல்லை வரமிளகாவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லு எடுக்கிறேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை 2 சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எள்ளு இதில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட்டே பேனில் எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக அதை வறுத்துட்டு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அரைக்கும் போது அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு இதை கலந்துக்கோங்க. இதில் நான் கொத்தமல்லி சேர்க்க மறந்துட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதனால் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஜாரில் மாற்றினதும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையெல்லாம் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான எள்ளு துவையல் ரெடி.